இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் நம்மளுடைய மறுபாசான கிணறு எங்கே இருக்குன்றதுக்கு எல்லோரும் எதை தேடி அலைகின்றோமோ அதில் நாமளே முக்கியமான பங்குதாலியாக இருக்குங்க. இந்த வார்த்தையை நான் மறுபடியும் கூட சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும், இன்றைய நிகழ்வுகளில் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீங்கள் உங்களுடைய அதிதுருவம் எதுன்றதுக்கு கண்டுபிடிக்கும் பொழுதெல்லாம் அதில் உழுக்கும் மூலமே உங்களுக்கான சாட்சியாக இருந்து மறு மூலமாய் உங்களுக்குள்ள விளக்கம் கூட தந்துடுங்க. திரவியநாதர் சொல்கிற ஒவ்வொரு விளக்கத்திலையும் நீங்கள் யார், ஏன், நான் இந்த 3 வார்த்தைகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இன்றைய விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தப்படுற ஒவ்வொரு மாற்றங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் மறுபகுப்பாய்வை இந்த 3 வார்த்தைகளே உங்களை ஆராய ஆரம்பித்து விட்டால் நீங்களே அதன் தளபதியாக ஆகலாம், அதிபதியாக ஆகிடலாங்க. இதை உணர்த்துபவரே உங்களுக்குள் இருக்கும் ஆசானாகவும் இருக்கலாம், ஆசானின் அதிபீடமாகவும் இருக்கலாங்க. யாருக்காக, ஏன், நான் மீண்டும் உங்கள் பிறப்பின் ரகசியம் தெரிய வேண்டுமா? நீங்களே அதன் அதிபதி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.